பிறந்த சில வருடங்களிலேயே தாயை இழந்தார். ஒரு கடையில் எடுபிடி வேலை பார்த்து கொண்டே இரவு நேரங்களில் மட்டும் பள்ளி பாடத்தை ஆர்வத்துடன் படித்தார். இளைஞனாகி பக்கத்து நகருக்கு போனபோது அங்கே அடிமைகளை வியாபாரம் செய்யும் மனித சந்தையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கருப்பர்களின் அடிமை வாழ்க்கையை பற்றி அவர் கேள்விப்பட்டு இருந்தாலும் காய்கறி போல மனிதர்கள் விற்கப்படுவதை நேரில் கண்டதும் இரத்தம் சூடேற லிங்கனுக்கு ஒரு புது லட்சியம் பிறந்தது. ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்தான் இந்த அவலத்தை அகற்ற முடியும் என்று தெரிந்தும் அவசரமாக தனது 22வது வயதில் ஒரு நகராட்சி தேர்தல் வேட்பாளராக களம் இறங்கி படுதோல்வி அடைந்தார். இந்த நேரத்தில் சொந்தமாக தொழில் தொடங்கி அதில் பெரும் கடனாளியாக மாறியிருந்தார். சோர்ந்து போயிருந்த லிங்கனை ஒரு போராளியாக மாற்றியது அவர்